பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். இந்த இறை வார்த்தை, ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சொத்தம் அவர்களை கைவிடார். The Lord will not abandon his people, he will not desert those who belong to him. திருப்பாடல்கள் அதிகாரம் 94 வசனம் 14. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு மிக்கவர். உலகில் நமக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் அத்தனை உறவுகளும் நமக்காக எல்லா சமயமும் நேரமும் செயல்படும் என்பது உண்மையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரியமானவர்களே நமக்கு பாரமாக கருதும் நிலை நம் வாழ்வில் உணர்ந்திருப்போம். நேற்று நம்மை முக்கியமானவர்கள் என்று பார்த்தவர்கள் இன்று நம்மை ஒரு பொருட்டாக கருதாமல் கண்டு கொள்ளாத நிலைமை நம் வாழ்வில் உணர்ந்திருப்போம். நம் வாழ்க்கையில் நம்முடைய வலுவின்மையால் பலவீனத்தால் எத்தனையோ நேரம் நாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருப்போம். நம்முடைய செயல்களால் அவமானமும் அவரை படுத்தியிருப்போம். நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக எவ்வளவு பாவம் செய்தாலும், அவர் மனதை நோக செய்தாலும், அவர் நம்மை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். நம்மை உலகில் உள்ள எல்லா உறவுகளும் நம்மை வெறுத்தாலும் ஒடுக்கினாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் நம்மை அவருடைய உரிமை சொட்டாக பேணி காப்பார். நம்மை ஒருபோதும் கைவிடாத அன்பு நேச இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் அவருடைய நீதியின் பாதையில் வாழ முயற்சி செய்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.